சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன்னா நான் அதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துரும். ஒண்ணுமே நடக்காத இந்த விஷயத்த அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கதையா கட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரணவியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடும். நடந்த பிரச்சனையில இருந்து பாடம் கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம அவளை பாத்துக்கிறதும் அவளை பாதுகாப்பா இருக்க சொல்றதும் தான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இல்ல அத்த, இப்படி நடக்கும்னு அவளும் எதிர்பார்த்திருக்க மாட்டால. அவ செஞ்ச பெரிய தப்பே இந்த மாதிரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தான். இவனுங்கள மாதிரி சில பேராலதான் பெத்தவங்க மத்த ஆம்பளைங்களையும் தப்பா நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்க ஆம்பளைங்க கிட்ட பழகவே விடுறது இல்ல. அவனுங்க பண்ண தப்புக்கு நான் அவங்கள தண்டிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம கடவுளும் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரணவிய கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. பாவம், அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. கோவப்படாம பக்குவமா எடுத்து அவளுக்கு புரிய வைங்க. பிரணவி, ஜாக்கிரதையா இரு. நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காதானே. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடம்னு நினைச்சுக்கோ. சரி, நான் வரேன். ஐயோ இல்ல, வேண்டாம். கயல், நீ செஞ்ச உதவிக்கு நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னதுமா. என்கிட்ட இருக்கிற பேரு, பணம், இந்த புகழ் இதெல்லாம் பிடிக்காம நீ என்ன அவமானப்படுத்துறன்னு இவ்வளவு நாளா இத்தனை விஷயத்தையுமே நீ என்ன பிடிக்காம தான் பண்ணுன்னு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதையும் தாண்டி உன் மேல கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், உன்னை எதிரியா நினைச்சு நிறைய பேசி அவமானப்படுத்தி இருக்கேன். இது எதையுமே மனசுல வச்சுக்காம இன்னைக்கு பொண்ணோட மானத்தை நீ காப்பாத்திருக்க. அதுக்கு ரொம்ப நன்றிமா. அன்னைக்கு நீ மனோஜ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டேன்னு உன் மேல இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு கோவம் இருந்துச்சு. ஆனா என் புள்ள செஞ்சது தப்புன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனா என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து நடக்கிறப்போ அதை நீ தடுத்து என்னோட மானத்தை மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் நீ காப்பாத்தி இருக்க. ஒருவேளை நீ சரியான நேரத்துக்கு போகாம என் பொண்ணுக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுல இருந்துதான் பேசுறேன். அந்த வகையில பாக்கும்போது நீ என் உயிரையே காப்பாத்திட்டேன்னு தான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. பெரியவங்க நீங்க, எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிரணவி இல்லாம அந்த இடத்துல யாரு இருந்திருந்தாலும் நான் நிச்சயமா இதைத்தான் பண்ணியிருப்பேன். பிரணவி யாரு? என் அத்தை பொண்ணு தானே. நான் ஆனந்தி எப்படி பாக்குறேனோ அதே மாதிரிதான் அவளையும் பாக்குறேன். அவளுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ல. இதையும்
என் குடும்பமா தான் பாக்குறேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான். இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னோட பிரச்சனை தான். அன்னைக்கு நான் மனோஜ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன்னா அதுக்கு காரணம் அவனால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அன்னைக்கு அடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியையும் மனோஜ் பண்ணியிருந்தா அன்னைக்கு அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனை நடந்திருக்காது. மத்தபடி உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவோ இல்ல உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை வாங்கணுங்கிறதுக்காகவோ நான் ஸ்டேஷனுக்கு போகல. என் மேல ஏற்கனவே இருந்த கோவத்தால நீங்க என்னை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. என் தம்பி அன்போ இல்ல மூர்த்தியோ அந்த தப்ப பண்ணியிருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை மத்தவங்களுக்கு ஆயிருந்தாலுமே நான் அவங்களையும் அப்படிதான் தண்டிச்சிருப்பேன். என் ஆரம்பத்துல என் அண்ணன் பண்ண தப்புக்கு நானே அவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுருக்கேன். அதை அவன் திருந்தணுங்கிறதுக்காக பண்ணனே தவிர மத்தபடி வேற எந்த மோட்டிவ்காகவும் பண்ணல. அதே நல்ல எண்ணத்துலதான் மனோஜுக்கு அவன் செஞ்ச தப்ப புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு காரை இடிச்சதால ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதே மாதிரி வேற ஒருத்தன் குடிச்சிட்டு பண்ண தப்பால பிரணவியோட வாழ்க்கையை கெட்டு போக பார்த்துச்சு.